வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா 12 மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸு. நம்ம சர்ஃபேஸ் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம மெட்டல் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, பிளேட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி நம்ம சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கனெக்ஷன் போடுற எல்லாமே வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கட்டிட்டு இருந்தோம், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து நம்ம ஒரு கார்ட்லெஸ் ட்ரில் ஒன்று வச்சுருக்கோம். அதனால் அதில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது ஒரு 2000 வந்தது. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். டாப் பிளேட்டும் பாக்ஸையும் தனித்தனியாக கழட்டிட்டேன். ஸ்க்ரூஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தம் கம்பெனியோட சுவிட்சஸ்ஸு அண்டு பாக்ஸு. ஒரு மிட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ் சுவிட்ச் ரேஞ்சில் நல்ல அருமையான சுவிட்சாக இருக்குது. 10 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மல்டிப்ளக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டிப்ளக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் 3 பின் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில ப்ளக் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில 2 பின் சொருகும்போது சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கு. ஒன்லி 3 பின் மட்டும்தான் நம்மளால் டாப் மட்டும்தான் போட முடியும். சுவிட்ச் இண்டிகேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி செட் பண்ணணும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சில் வந்து இண்டிகேட்டரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கீழே 1 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அது நம்ம பாட்டம் சைடு வர மாதிரி போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் எல்லா சுவிட்சுமே ஒரே மாதிரி வரும். நம்ம தலைகளாக மாற்றி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒயர் வந்து ஒரே நேர் வராது, கீழே மேலே அதுன்ற மாதிரி வந்துடும். அதனால் எப்போயுமே சுவிட்ச் பாக்ஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த 1ன்ற மார்க்கிங் பார்த்து அதுக்கப்புறம் சுவிட்சை செட் பண்ணுங்கள். அதுமாரி ஒரு சுவிட்சு சாக்கெட்டு பக்கத்தில் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே சாக்கெட் வந்தால் நீங்கள் அதை மாதிரி போடுறது நல்லது. இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சுவிட்சு ரெண்டு சாக்கெட்டு 2 சுவிட்சு வரும்பொழுது சுவிட்சை 2த்தையும் சென்டரில் போட்டுட்டு சாக்கெட்டை வந்து வெளி சைடு அவுட்ரு பஸ் போட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு 3 பின் ப்ளக்கு போடும்போது ஒன்று மேலே ஒன்று இடிக்காமல் இருக்கும். பக்கத்தில் போட்டிருந்தா இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் போடலாம், தப்பு இல்லை. எல்லா சுவிட்சும் சாக்கெட்டும் போட்டாச்சு. இது வந்து 12 மாடல் சர்ஃபேஸ் பாக்ஸு. கரெக்டாக ஒரு 5 சுவிட்சு, 3 சாக்கெட்டு, ஒரு இண்டிகேட்டர், மொத்தம் 12 மாடலும் கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்கிறேன். அது இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா சுவிட்சு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டமில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் வந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கணும். ஏன் டாப்பில் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்காதீங்க. டாப்பில் கொடுத்தாலும் நம்மளுக்கு லைன் எடுக்க முடியும். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பாட்டமில் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு டாப் சைடில் அவுட்புட் எடுக்கணும். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா லூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒயர் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைமும் நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஒரே டைமில் மொத்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிடலாம். பட் லூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முக்கியமான விஷயம், ஸ்க்ரூ கீழே விழுந்துடாத பார்த்துக்கணும். ஒரு சில சுவிட்சில் வந்து ஸ்க்ரூ விழாத மாதிரி சேஃப்டி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில சுவிட்சில் வந்து ஸ்க்ரூ கீழே விழுந்துடும். ஸோ எப்பவுமே ஒரு ஒயரிங் பண்ண போகிறீங்க, ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு 18 kg காப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அது வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பழைய ஒயரை கட் பண்ணி போடுறத விட இதுமாரி ஒரு 18 kg காப்பர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயரை வந்து ஒரே இடத்துல தான் மல்டிப்புளாக வந்து எடுத்துக்கணும், வேறு இடத்துல லூப்பிங் பண்ணணும் அப்படின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒயரை வச்சு போட்டிங்கன்னா அது ஸ்பேஸ் வந்து அடைச்சிக்கும். அந்த ஸ்க்ரூவோடைய ஹோல்ஸ் வந்து சின்ன ஹோல்ஸாக தான் இருக்கும். ஒரு ஒயர் இல்லை 2 ஒயர் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும், உள்ள டன் டைமில் வைக்க முடியும். 2-3 ஒயருக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப பல்ஜ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஒயரில் இருக்கிற கம்பிங்கெல்லாம் சைடில் நீட்டிக்கிட்டு இருக்கும். தேவையில்லாமல் ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நியூட்ரல் பக்கத்தில் பட்டுச்சுன்னா. ஸோ இண்டிகேட்டருக்கு ஒரு ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டேன். மீதி மேலே இருக்கிற அந்த 3 சுவிட்சுக்கும் நம்ம ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ அதிலேருந்து கீழே இருக்கிற 2 சுவிட்சுக்கு லூப்பிங் போட போகிறோம். அதுக்கு வந்து காப்பர் கம்பி போட தேவையில்லை, அதுக்கு நம்ம நார்மல் ஒயரை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு 2வது லைனுக்கு போகும்போது நம்ம காப்பர் கம்பி ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் சுவிட்சு சப்ளையோடு வேலை செய்யும்பொழுது அதை ஃபுல்லாக காப்பர் கம்பி போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு
தெரியாதனமாக கையில் படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். பட் இது மாதிரி ஒயரை போட்டோம்னா அதில் கம்பி எதுவும் கைப்படாமல் நம்ம வேலை செய்யலாம். எப்பவுமே ஸ்க்ரூ டைட் வைக்கும்போது நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று டைட் வைக்காத விட்டிங்கன்னா அந்த சுவிட்சுக்கு சப்ளை விட்டு கிடைக்கும். அதனால் அதில் எதனா எக்யூப்மெண்ட் போட்டு சாக்கெட் போட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ளக்கு கூட எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு லைன் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 ஒயர் யூஸ் பண்ணிக்கிங்க. 1 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எதனா ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்ததுன்னா கட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட டாப் சைட்லேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து ப்ளக்கில் பார்த்திங்கன்னா சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா எல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதுதான் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட்டு நியூட்ரல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எர்த் பின். ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சாக்கெட்டில். நம்ம லைனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த சுவிட்சோடைய அவுட்புட் எடுத்து கீழே இருக்கிற சாக்கெட்டோடைய லைனில் கொடுத்துட்றோம். ஒயரை நல்லா முறுக்கிட்டு ஒரு சின்ன பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லூஸ் கான்டாக்ட் வராது. நல்லா ஃபுல் டைட்டாக இருக்கும். இதில் ஒரு 15 amp சாக்கெட் கூட நான் போடலை. ஏன்னா அவங்க ஹெவி எக்யூப்மெண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. 15 amp சாக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2.5 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கணும். இதில் வெறும் லைட்டு அந்த மாதிரி ஃபோன் சார்ஜர் அந்த மாதிரியான இதுதான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற லோடு யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால நம்ம ஒன்லி ஒரு 1.5 ஒயரோடு முடிச்சிட்டோம். அதை விட ஹெவி ஐட்டம் மிக்ஸி கிரைண்டர் அப்படி ஏதாச்சும் யூஸ் பண்ணோன்னா நம்ம 2.5 ஒயர் போட்டாகணும். அதேமாதிரி 5 amp சாக்கெட் இல்லாமல் 15 amp சாக்கெட் போடணும். 15 amp சுவிட்ச் போடணும். பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைன் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் கொடுக்குறோம். நியூட்ரல் பார்த்திங்கன்னா சாக்கெட்டோட பேக் சைடில் இருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்கும். ஸோ நியூட்ரலுக்கு சாக்கெட்டுக்கு எல்லாமே லூப்பிங் ஒரே காமனாக இருக்கலாம். நியூட்ரல் அது இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சாக்கெட்டில் இருந்து அடுத்து நான் இண்டிகேட்டர் கொடுக்குறேன். 2 ஒயர் ஜாயிண்ட் பண்ணும்போது கட்டிங் பிளேடை வச்சு கொஞ்சம் நல்லா டைட்டாக முறிக்கிங்க. ஏன்னா லூஸாக இருந்ததுன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். இண்டிகேட்டருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் லைன் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ நியூட்ரல் கொடுக்குறோம். ஏன்னா இண்டிகேட்டருக்கு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தா தான் எரியும். அடுத்த இண்டிகேட்டர்லேருந்து மறுபடியும் இன்னொரு லூப்பிங் எடுத்து ரெண்டாவது சாக்கெட்டுக்கு ஒரு நியூட்ரல் கொடுக்குறோம். அந்த ஸ்லீவ் ரொம்ப சீவாதீங்க. ஏன்னா ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னா அடுத்த ஃபேஸ் கூட டைரெக்டாக டச் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ஸ்லீவ் கொஞ்சம் கரெக்டாக அந்த பின்னை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது சாக்கெட்டுக்கு இப்போ நம்ம சுவிட்ச் பாக்ஸில் இன்கமிங் நியூட்ரல் வரும். அதை கூட ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஜாயின் பண்ணி அந்த சாக்கெட் கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா எர்த்து நான் கொடுக்கல. எர்த்து அங்கே இல்லை. அதனால் எர்த்தை நான் கொடுக்காத விட்டுருக்கேன். எப்பவுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எர்த்து கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் சப்போஸ் ஒரு கிரைண்டர் யூஸ் பண்ணால் கூட அந்த கிரைண்டர் மெட்டல் பார்ட்டாக இருந்ததுன்னா அதில் எதனா எர்த் லீக்கேஜ் இருந்ததுன்னா டைரெக்டாக உங்களுக்கு கிரவுண்டு எர்த்துக்கு பாஸ் ஆகிடும். நம்ம மேலே கரண்ட்டு பாஸ் ஆகாது. இருந்தாலும் சும்மா நான் எர்த்து கனெக்ஷன் போட்டு வச்சுருக்கேன். தேவைன்னா எர்த்து இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன்னால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.